வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் முகேஷஸ் தமிழ் இன்ஃபோசோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக இனிமேல் வீடியோ போடவே வேணாம், ஒரே டாப்பிக்கில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் கிராம ஊராட்சி செயலாளர் வீடியோ பார்த்தவங்க அந்த வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோக இனிமேல் இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டேன். ஸோ நீங்களே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோர்ட்டு கேஸு அதை பற்றி நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் போடக்கூடாதுன்னு வேறு டாபிக் சேஞ்ச் பண்ண டைமில் வழக்கம் போல் அந்த ஒரு தற்கூரி ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான்ல, ஆக்சுவலாக அவனை தற்கூரின்னு இதுக்கு முன்னாடி நான் பேசுனது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ தற்கூரின்னு சொல்கிறத நினச்சி சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா உண்மையிலேயே அவன் தற்கூரி தான். ஸோ அவன் கொஞ்சம் பேசியிருக்கான் அவன் சேனலில், அவனுக்கு இதே வேலையாக இருக்குது. ஸோ அவனுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டியே இந்த வீடியோ நான் மேக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ எல்லோரும் துணையில் பார்த்துருப்பீங்க, அதான் இப்போ தான் அதில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது பிப்ரவரி 14க்குள்ளே இந்த வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துருன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு உயர்நீதிமன்றத்தில். ஆனால் அதுக்குள்ளே அவங்க நடத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சட்டப்படி தொடரலாம். ஸோ யாருனால முடியுமோ கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கேஸ் போடுங்க, தொடருங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாலும் சரி, இல்லை வேறு எதுவும் வழக்கு போட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாருனால முடியுதோ அவங்களுக்குலாம் போடுங்கன்னு சொல்லிட்டு சட்டப்படி என்னவோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். லீகலான முறையில் தான் சொல்லியிருந்தேன். யாரையும் நான் தர்ணா போராட்டம் பண்ணுங்க, பதாகைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோட்டீஸ் அடிச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுங்க, சினிமாவில் வர்ற மாதிரி தலைமைச் செயலகத்துக்குள்ளே புகுந்து சண்டை போட்டு ஃபைட் பண்ணி ஆட்களை பறக்க விட்டு, அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. சட்டத்துக்கு புறம்பாகவும் நான் எதுவும் பேசலை, யாரையும் தூண்டியும் விடலை. நான் அப்படி சொல்லியிருந்தா சட்டப்படி எனக்கு என் மேலே தான் குற்ற வழக்கு என் மேலே தான் பாயும். சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி என்னவோ சட்ட நுணுக்கங்கள் ஒரு வக்கீல் ஐடியா கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு ஜனநாயக குடிமகனுக்கான உரிமை. ஒரு சட்ட போராட்டம் அப்படிங்கிறது ரோட்ல நின்று போராடுறது, உண்ணாவிரத போராட்டம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொன்னது கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு பண்ணணுங்கிறது ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு குடிமகன் செய்யக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாருடைய ஒரு நியாயமான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்ட பெட்டிஷனருக்கு அந்த கேஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு வரும், அரசு வேலைகள் கிடைக்கிறதுல பிரச்சனை வரும், அதனால எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த தற்கூரி பேசி வீடியோ போட்டிருக்கான். ஸோ இதை கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் பேசி பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது போக அவன் ஒரு அறநிலைத்துறை ஒரு வேலை நோட்டிஃபிகேஷனில் சில இதை மென்ஷன் பண்ணியிருந்ததாகவும் சொல்லியிருந்தான். ஸோ நான் அதையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். போன 2025 12வது மாதத்துலேருந்து ஜனவரி 2026 வரைக்கும் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொற்றியூர் சென்னையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக இந்த கோயிலுக்கு ஒரு வேகன்சியில் போட்டிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம அப்போ அந்த வேலை சம்மந்தமாக பார்க்க போகிறதில்ல. ஸோ அவன் சொன்னது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிபந்தனைகள்னு ஒரு கடைசி பேஜில் நிபந்தனைகளில் 7வது பாயிண்டில் ஒரு குறிப்பிட்டது போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், நன்னடத்தைக்காகவோ அல்லது அமைதியை காப்பாற்றவோ ஜாமீனில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், பட்டை கடனை தீர்க்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், அரசு பணியிலிருந்தும் இதர நிறுவனங்களிலிருந்தும் திருக்கோயில்களிலிருந்தும் விலக்கப்பட்டவர்கள், முக்கியமாக கடைசி தான் முக்கியமான பாயிண்ட், திருக்கோவிலிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் போன்ற நபர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டுங்களா? இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருக்கோயிலாக வழக்கு தொடர்ந்தவர்கள். எந்த திருக்கோயில்? அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில். அந்த பர்டிகுலர் திருக்கோயில் மேலே யாராவது வழக்கு தொடர்ந்து இருந்தீங்கன்னா அவங்க இந்த கோவிலுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இந்த கோயில் சார்பாக போடப்பட்ட ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த கோயிலில் வேலைக்கு எடுக்கிறதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களா போட்டு அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அந்த தற்கூரி என்ன சொல்கிறான், அரசு வேலைக்கு நீங்கள் அரசுக்கு எதிராக ஒரு அவமதிப்பு வழக்கு கேஸ் எதுவும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அரசு வேலைக்கே நீங்கள் லாய்க்கு கிடையாது, அரசு வேலைக்கே எடுக்க மாட்டாங்க, உங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, இந்த திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் போட்டிருக்காங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன். இது அறநிலையத்துறை மேலே எதிராக வழக்கு தொடர்ந்தவங்க கூட அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் போன்ற நபர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே சட்டப்படி தவறு தான். இந்த பாயிண்ட்டுக்கு எதிராகவும் நீங்கள் கேஸ் போடலாம். ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு எதிராக கேஸ் போடுறது போடாமல் இருக்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். எதுக்கு எடுத்தாலும் கேஸ் போடுறதுனே நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பட் ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு எதிராகவும் கேஸ் போட்டு அதுலேயுமே வின் பண்ண முடியும். ஸோ அது இப்போ நமக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ பொதுவாக வந்து ஒரு அரசு வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் எதுவும் கேஸ் எதுவும் போட்டு அது வந்து வாய்தா போயிட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு காமன். இது எந்த அரசியல் சட்டப்பிரிவு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது அரசாங்க வேலையில் ஒரு சில பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எதுவும் நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து நீங்கள் ஏதாவது வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை நீங்கள் முடிச்சு வைக்காமல் வந்து ஒரு வேலைக்கு போக முடியாது. அந்த வழக்கை நீங்கள் முடிச்சு வச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகலாம். ரெண்டாவது, உங்கள் மேலே கிரிமினலாகவும் அந்த தீர்ப்பு வந்துருக்கக்கூடாது. நீங்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மேலே எந்த கிரிமினல் இருக்கான்னு இருக்கக்கூடாது. இல்லாத பட்சத்தில் வந்து தாராளமாக நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா எலிஜிபிளுமே இருக்குது. இப்போ ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல தீர்ப்புகள்லையுமே நீதிமன்றத்தை அணுகுவது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி ஒரு சட்டப்படி ஒரு சட்ட போராட்டம் நடத்துவங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகலாம். ஸோ போகக்கூடாதுன்னு யாரும் சொல்றதுக்கு வந்து கிடையாது. தமிழ்நாடு அரசு மேலேயும் போடலாம், எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் நீ கேஸ் போடலாம், ஜனாதிபதி மேலேயும் கேஸ் போடலாம், பிரதமர் மேலேயும் கேஸ் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் கூட நீங்க கேஸ் போடலாம். அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. இது வந்து தவறா ரைட்டான்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நீதிபதி தான் முடிவு பண்ணணும். ஸோ வழக்கு போடுறதுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பான சில போராட்டங்கள், தவறான அணுகுமுறைகள் அப்படி பண்ணுறதுனா அதை தூண்டி விட்ட ஆள் மேலேயும் குற்றம், அதை செய்கிறவங்களும் குற்றம். ஸோ நம்மளும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, நீங்களும் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இந்த தற்கொலை வந்து இப்போ இந்த வேலைக்கு வந்து இப்போ பழைய காலத்துக்கு போவோம், ஜனவரி மாதத்துக்கு போவோம். இந்த சுபிக்ஷா கிருஷ்ணமோகன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த நேர்காணல் நடத்த சொல்லி 2 கேஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நடந்துட்டு இருக்கிற நடைமுறைகளை வச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, இந்த ஜாப் வந்து இவங்க போடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேர்காணல் நடத்த சொல்லி கேஸ் போட்ட ரெண்டு பேருக்குமே நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க கேஸ் போடலை அப்படின்னா இதில் இருக்கிற நிறைய உண்மைகள் நமக்கு வெளியிலேயே வந்திருக்காது. இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை கூட இருந்திருக்காது. ஸோ அது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இவன் வந்து அரசுக்கு எதிராக இப்போ வந்து வழக்கு போடாதீங்கன்னு சொல்கிற இதே ஆளுக்கு அவங்க போட்ட கேஸோட பிடிஎஃப் எடுத்து வச்சு அவன் வீடியோவிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசியிருக்கான். அப்போல்லாம் அவன் அந்த வழக்கு வந்து அப்போ அவங்க போட்டது அரசுக்கு எதிராக தான் போட்டுருந்துருக்காங்க வழக்கு. ஸோ நீங்கள் ஏன் அப்போ வந்து அரசுக்கு எதிராக வழக்கு போட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் அவன் அப்போ சொல்லலை. அப்போ அதை வச்சு ஒரு வியூஸ்க்காக வீடியோ போட்டிருந்தான். இவனுக்கு இதே வேலையாக போச்சு. என்னோட சேனலில் இருக்கிற வீடியோவை எடுத்து நோண்டி கண்டென்ட்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் வீடியோ போடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கான். இவங்க வந்து யாரும் வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்காகவோ இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணமே அவனுக்கு கிடையாது. ஆரம்பத்துலேருந்து என்னோட வீடியோஸில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து அதுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று போடுறது, அதை வியூஸ் அதை வச்சு வாங்குறது, இப்படிங்கிற வேலையை தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் பேசுகிறதெல்லாம் வந்து அமைதியாக இருந்துட்டு போகலான்னு பார்த்தாலும் சில பதில்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் ரூலு. நீங்கள் ஏதாவது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலைக்கு போக முடியாது. ஒருவேளை அந்த கேஸை முடிச்சு வச்சதுக்கப்புறம் உங்களை வேலைக்கு எடுக்கலை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 226, ஆர்டிக்கல் 14, 16க்கு கீழேயும் நீங்கள் கேஸ் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் எல்லா உரிமையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நபர்களை வந்து அரசு வேலைக்கு வந்து கோர்ட் மூலியமாக வந்து ஆர்டர் ஆகி எவ்வளோ வேலைக்கு போனவங்க இருக்காங்க. அரசு பணியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டு வின் பண்ணவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை வந்து கோர்ட்டு தான், நீதிமன்றம் தான். நீதிமன்றத்து மூலியமாக தான் எவ்வளோ விஷயங்கள் நடைபெற்றிருக்கு. நீதிமன்றத்துக்கே போகக்கூடாது, நீதிமன்றத்துக்கே போய் கேஸ் போட்டால் உங்களுக்கு வேலை கிடைக்காது, உங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னா நம்ம எது மூலியமாக யார்கிட்ட போய் கேட்குறது? அரசாங்கமே நம்ம கேட்டதை வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு அமைப்பிட்ட போகணும்னா நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அதுவும் போக முடியாமல் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கான உரிமையை வந்து நம்ம எப்படி வாங்க முடியும் சொல்லுங்க? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்க, எல்லா வழக்கும் போடுங்க சொன்னது எல்லாமே சட்டப்படி தான். அது வந்து இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, குற்றமும் கிடையாது. அது போட்டதுனால உங்களுக்கும் எந்த எதிர்கால பாதிப்பும் வரப்போகிறதும் கிடையாது. அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்கணும், பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே ரூலு. இந்த கோயில் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் வந்து பர்டிகுலராக அந்த கோயில் மேலே கேஸ் போட்டவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் போட்டதுனாலேயே மட்டும் அது சட்டப்படி சரி அப்படின்னு ஆயிடாது. இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட்டு இந்த பாயிண்ட் எடுக்க சொல்லுங்கள். நாங்களும்
வேலைக்கு எலிஜிபிள்லாம் சொல்லிட்டு சட்ட போராட்டம் நடத்தி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அது வந்து சட்டமாகாது. நோட்டிஃபிகேஷனுங்கிறது அவங்க தனிப்பட்ட ரீதியாக போகிறது, அது வந்து சட்டமாகாது. சட்டங்கிறது வேற, வேலைக்கு எடுக்கிறது அவங்களுக்கு போகிற நோட்டிஃபிகேஷனுங்கிறது வேற. இதை வந்து நம்ம சட்டத்தோடு சேர்த்து சொல்லக்கூடாது. ஸோ சுபிக்ஷா ராஜமோகன், கிருஷ்ணாமோகன் இவங்க போட்டதும் சட்டத்துக்கு அரசுக்கு எதிராக போட்டு தான் அந்த கேஸ் வந்து ஆர்டராகி வின் பண்ணாங்க. இதுக்கு மேலேயும் எந்த கேஸுமே போட்டாலுமே அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஸோ போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடத்தணுங்கிற முடிவில் ஆல்ரெடி ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ உச்சபட்சமாக கடைசி வாய்ப்பு என்ன சூழ்நிலைக்கு போகுதுங்கிற வரைக்கும் போய் பார்ப்போம். கடைசியில் ஒன்றுமே முடியலைன்னா நடத்திடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான சூழ்நிலையை யார் ஏற்படுத்தி கொடுத்தணும்? வேலைக்கு அப்ளை பண்ணவங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதி போலக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப கவர்மெண்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் போகும். ஆல்ரெடி வந்து தேர்தல் அறிவிப்பை கொடுத்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிப்ரவரி 24க்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதி ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிறைய பேர் போட்டு அது ஒரு வழக்காக போச்சுன்னா மறுபடியும் அதே வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து கவர்மெண்ட் மேலே போகும். கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நடத்த தான் போகிறாங்க. ஸோ அமைதியாக அந்த மாதிரி தற்குறிகள் பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக நம்ம பண்ணிட்டு அமைதியாக இருந்தோம்னா நம்ம பண்ண போகிறது லீகலான வழி தான். நான் திருப்பவும் சொல்கிறேன், லீகலான முறை தான். நம்ம வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து தர்ணா போராட்டம் பண்ணுங்க, உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுங்க, ரோட்டில் நின்று போராட்டம் அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. சொல்கிறது எல்லாமே சட்டப்படி தான் சொல்கிறோம். அதில் சொல்கிற எனக்கும் தப்பு கிடையாது, பண்ண போகிற உங்களுக்கும் தப்பு கிடையாது, நீங்கள் பண்ண போகிறது தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. கடைசி கட்டம் வரைக்கும் வேறு வழி இல்லைன்னா நடத்திடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி தற்கூறிகள் பேசுகிறதெல்லாம் வந்து விட்டுட்டு கண்டென்ட்ஸ்க்காகவும் ஒரு வியூஸ்க்காகவும் போடுறவங்களோட வீடியோ விட்டுட்டு எது யதார்த்தம் எது உண்மை அப்படிங்கிறத பார்த்து முன்னேறி போங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு ஐடியாவாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் டிசிஷன் உங்களோடது, பண்ணுறது உங்களோடது, டிசிஷன் உங்களோடது, முடிவு உங்களோடது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சுபிக்ஷா கிருஷ்ணாமோகனுமே நம்ம சொல்லி ஒன்றும் போடலை, அவங்களுக்கும் சுயமாக தோணி அவங்களா தான் அந்த கேஸ் போட்டாங்க. இப்போ போடுற கேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே போட்ட கேஸ் மாதிரி தான் இனிமேல் போடக்கூடிய கேஸுமே அதே கேஸோட ஒரு தொடர்ச்சி தான். நீதிமன்ற அவமதி போலங்கிறது அந்த கேஸோட ஒரு தொடர்ச்சி தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் கிராம ஊராட்சி செயலர் சம்மந்தமாக வீடியோவே போட்டுட்டு இருக்க விரும்பலை. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், அடுத்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை பற்றி வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெகட்டிவாக பேசுகிறவனுங்க, இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுகிறவனுங்களோட வீடியோஸ்லாம் விட்டுட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் உள்ள யதார்த்தம் என்ன, எது உண்மை என்ன, நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மை அப்படிங்கிற புரிகிற பட்சத்தில் நீங்கள் அதை நோக்கி அடுத்தடுத்த உங்களோட காலடிகளை எடுத்து வைங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஸோ எனிவே தேங்க்யூ. எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம். நம்மளோட முயற்சியை வந்து கடைசி வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ எனிவே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.